உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இந்த முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். முட்டை கதை, முட்டையும் கடவுளும் ரெண்டும் சேர்த்து. சரிங்களா? என்ன சொல்கிறேன்டா, முட்டை சாப்பிட்டா நம்ம பசி தீரும்ல, ஆசை தீருமா தீராதா? முட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளவோ ஆசை தீரும், பசியும் தீரும். அது ஒரு என்ன சொல்கிறது, வெறித்தனமான ஒரு ஆசை. சரிங்களா? அது ஒரு தொழில், நம்மளுக்கு தேவை, நம்மளை பசி தீருது. சரிங்களா? இதே இது நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன தீருது? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். முட்டை சாப்பிட்றவங்க அப்படி எழுதியிருக்காங்க, அது தவறு கிடையாது. சரிங்களா? அது விளம்பரம், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதே இது கடவுளையும் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கடவுள் இப்படி செய்வார், கடவுளை கும்பிட்டா இப்படி செய்வார், இப்படி நல்லது பண்ணுவார் என்று எழுதி வச்சுருக்காங்க. மக்களை நம்ப வச்சுருக்காங்கள. இப்போ கடவுள் முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும், ஆசை தீரும், ஆம்லேட் போடலாம், இன்னும் பல வகை இருக்குது. உங்களுக்கே தெரியுதுல்ல, முட்டை சாப்பிட்டா நம்ம பசி தீருது. சரிங்களா? நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல சத்து கம்மியாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். சரிங்களா மக்களே? பசி தீருது. நீங்கள் கடவுளை கும்பிட்டா உங்களுக்கு என்ன தீருது? பசி தீருதா? உடம்புல இருக்க வலி தீருதா? நோய் காலி ஆகுதா? தோடை வாங்குறீங்களா? சொல்லுங்கள். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். கடவுளை நம்புங்க, கும்பிடுங்க. அளவுக்கு மீறி போகிறீங்க, நீங்கள் பொழப்பை கெடுத்துட்டு போகிறீங்க. கடவுள் போய்கிட்டு இருக்கும்போதே கும்பிட்டு போய்க்கிடலாம்ல. ரோட்டில் நடந்து போகிறீங்களா, அப்படியே கடவுளை பார்த்து கும்பிட்டு போய்க்க வேண்டியதானே? கடவுளுக்காக ஏன் விடுமுறை செய்கிற? கடவுள் நம்மளுக்கு பசியை கூட தீர்க்க மாட்டார். அவருக்காக நீங்கள் விடுமுறை விடுறீங்க, அவருக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணுறீங்க. அப்போ தாத்தா பாட்டி சொல்கிறவங்களாம் பைத்தியமா? அவங்களாம் குப்பையில் சாப்பிட்றவங்களாம் பைத்தியமா? சொல்லுங்கள். அவங்களெல்லாம் கடவுள் பார்க்காதா? அவங்க காசு கொடுத்துருக்காங்க கடவுளுக்கு, கடவுள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டுருக்கா? இது